தற்பொழுது வெளியாகியிருக்கும் அண்மை செய்தி. சென்னையில் பணி நிரந்தரம் கோரி 5வது நாளாக மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பயிற்றுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் பணி நிரந்தரம் கோரி தொடர்ந்து 5வது நாளாக மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பயிற்றுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பயிற்றுநர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜெயலானி இணைகிறார். வணக்கம் ஜெயலானி, போராட்டம் தொடர்பான விவரம். மாலதி, மாற்றுத்திறனாளிகளான இந்த சிறப்பு பயிற்றுநர்கள் கடந்த 5 நாட்களாக சென்னையில் பல்வேறு பகுதிகளில் போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். இவர்களது கோரிக்கை என்பது பணிக்கான அங்கீகாரம், இபிஎஃப், மருத்துவ காப்பீடு உள்ளிட்டவை உடனடியாக வழங்க வேண்டும். இதை வழங்க வேண்டும் என்பதாக நாங்கள் பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறோம். ஆனால் எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றுவது தொடர்பாக இந்த அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் தொடர்ச்சியாக காலம் தாழ்த்தி வருவதாக வேதனையோடு தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் அலுவலகத்தையும் முற்றுகையிட்டு போராட்டங்களை முன்னெடுத்துள்ளார்கள். இந்த நிலையில் இன்றைய தினம் சென்னை அடையாறு பகுதியில் இருக்கக்கூடிய காந்தி மண்டபம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து வாகனங்களில் ஏற்றி சின்னமலை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சமுதாய நலக்கூடத்தில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் கீழாக மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கல்வி கற்பிப்பதற்காக கடந்த 25 ஆண்டுகளாக 1800க்கும் மேற்பட்ட சிறப்பு பயிற்றுநர்கள் பணியாற்றி வருகிறார்கள். மாதம் குறைந்த ஊதியத்திலேயே பணியாற்றி வந்தவர்களுக்கு ஊதியமும் தற்போது குறைந்த அளவிற்கே உயர்த்தப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கான பணி அங்கீகாரம், அதே போன்று இவர்களுக்கான இபிஎஃப், விபத்து காப்பீடு உள்ளிட்ட எந்த ஒரு காப்பீடுமே இவர்களுக்கு கிடையாது. மருத்துவ காப்பீடு என்பதாகவும் எந்த ஒரு அடிப்படை ஆதாரங்களுமே இல்லாமல் ஊழியர்களுக்கான எந்த ஒரு அடிப்படை உரிமையுமே பெற முடியாமல் தொடர்ச்சியாக தவித்து வருவதாகவும், இதிலும் 800க்கும் மேற்பட்டவர்களை பணியில் இருந்து நீக்குவதற்கான அந்த மெமோ வழங்கப்பட்டு பணியும் இல்லாமல் கடும் சிரமங்களை சந்தித்து வருவதாகவும் வேதனை தெரிகிறது. எனவே உடனடியாக தமிழக அரசும் பள்ளிக்கல்வித்துறையும் இவர்களது விவகாரம் தொடர்பாக தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இவர்களுக்கான அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதாக 5 நாட்களாக பல்வேறு பகுதிகளில் போராட்டம் மேற்கொண்டாங்க. குறிப்பாக சேப்பாக்கம் பகுதியில் போராட்டம் மேற்கொண்டாங்க, டிபிஐ வளாகத்தில் போராட்டம் மேற்கொண்டாங்க, மெரினா கடற்கரை அருகே போராட்டத்தில் மேற்கொண்டாங்க. இன்றைய தினம் 5வது நாளாக காந்தி மண்டபம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் ஆசிரியர்கள் என பாராமலும் கூட காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக அவர்களை கைது செய்து வாகனத்தில் ஏற்றியது பெரும் கண்டனத்துக்குரியது என்பதாக வேதனை தெரிவிக்கிறேன். உடனடியாக அவர்களது கோரிக்கை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கையை பள்ளிக்கல்வி நிர்வாகம் எடுக்க வேண்டும் என்பதை அவர்களது பிரதான கோரிக்கையாக முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பாரதி, போராட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.